ஹாய், வெல்கம் டு சிம்பிள் ரெசிபி. 5 மினிட்ஸில் லஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் சாதத்தில் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் கேரட், முட்டை, பீன்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி. இவ்வளோதாங்க. இதை வச்சு ஈஸியாக செய்யலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சு பாத்திரம் சூடு ஏறினதும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். இது நம்ம வீட்டிலையே சிம்பிளாக வீட்டில் செய்கிற சாதத்தை வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் என்னோட பையன் காரம் எவ்வளோ சேர்த்துப்பானோ அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிறேன். குயிக்காக சிம்பிளாக நம்ம செய்யணும்னா இந்த சாப்பாடை செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிடலாம். காய் நல்லா வேகட்டும், நல்லா வேக விடுங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நசுக்கி பாருங்க. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கலாம். மசாலா வேணுன்றவங்க இதில் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, காய் வெந்துடுச்சு. அடுத்தது நம்ம வச்சிருக்க முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே கிளறி விடுங்க. முட்டை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்க சாதத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி சாதம் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சாதாரண அரிசி வேணுன்றவங்க நார்மல் சாதம் போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வேணுன்றவங்க பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.